வணக்கம். ஆக்கில் சிங்கிள் டைமென்ஷனல் அரே பற்றிய அதிக குறிப்புகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது ஃபைலுடன் ஆக் அரேயை பயன்படுத்துவது, ஒரு அரேயின் எலிமெண்ட்டுகளை ஸ்கேன் செய்வது, டெலிட் ஸ்டேட்மெண்ட், argv அரே மற்றும் என்விரான் அரே. இதை சில உதாரணங்கள் மூலம் நாம் செய்வோம். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் Ubuntu Linux 16.04 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் gedit டெக்ஸ்ட் எடிட்டர் 3.20.1 ஐ பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டரையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த டியூட்டோரியலை பயிற்சி செய்ய எங்கள் வலைத்தளத்தில் உள்ள அரே பற்றிய முந்தைய ஆக் டியூட்டோரியலை நீங்கள் படித்திருக்க வேண்டும். C அல்லது C++ போன்ற ஏதேனும் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜின் அடிப்படை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் எங்கள் வலைத்தளத்தில் உள்ள அதற்கான டியூட்டோரியல்களை படிக்கவும். இந்த டியூட்டோரியலில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஃபைல்கள் இந்த டியூட்டோரியல் பக்கத்தில் உள்ள கோட் ஃபைல்ஸ் இணைப்பில் உள்ளது. அவற்றை தரவிறக்கி எக்ஸ்ட்ராக்ட் செய்து கொள்ளவும். முன்பு நாம் ஆக் அரேக்களின் சில அம்சங்களை பார்த்தோம். இப்போது ஒரு ஃபைலுடன் ஆக் அரேயை எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். நாம் முன்பு பயன்படுத்திய awkdemo.txt என்ற அதே ஃபைலை பயன்படுத்துவோம். இங்கு முதல் ஃபீல்டு ரோல் நம்பர் மற்றும் 6வது ஃபீல்டு மாணவரின் உதவித்தொகை ஆகும். முதலில் எல்லா மாணவர்களுக்குமான HRAவை கணக்கிடுவோம். இங்கு HRA உதவித்தொகையின் 30% ஆகும். நான் ஏற்கனவே கோடை எழுதி அதை calculate_hra.awk என சேமித்துள்ளேன். இப்போது அந்த ஃபைலை பார்ப்போம். Begin செக்ஷனினுள் ஃபீல்டு செப்பரேட்டர் பைப் சிம்பலுடன் இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது. பின் ஆக்ஷன் செக்ஷனில் நாம் அரே எலிமெண்ட்டுகளை இனிஷியலைஸ் செய்கிறோம். ஒரு இன்புட் ஃபைலின் ஒவ்வொரு வரிக்கும் இந்த செக்ஷன் ஒரு முறை செயல்படுத்தப்படும். நான் HRAவை ஒரு அரே வேரியபிளாகவும் $1 ஐ இண்டெக்ஸ் ஆகவும் டிக்ளேர் செய்துள்ளேன். இங்கு $1 முதல் ஃபீல்டு அதாவது ரோல் நம்பரை குறிக்கிறது மற்றும் மதிப்புக்கு $6ஐ 0.3 பெருக்கவும். இங்கு $6 என்பது உதவித்தொகையின் மதிப்பாகும். அதனால் இண்டெக்ஸ் ரோல் நம்பரில் உள்ள அரே HRA அதற்குரிய HRA தொகையை ஒரு மதிப்பாக கொண்டிருக்கும். இந்த அரேயின் எல்லா எலிமெண்ட்டுகளையும் எப்படி ஸ்கேன் செய்வது? ஃபார் லூப்பின் இந்த மாறுநிலையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அரேயில் உள்ள ஒவ்வொரு இண்டெக்ஸிற்கும் இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டுகளை ஒரு முறை செயல்படுத்துகிறது. வேரியபிள் varக்கு இண்டெக்ஸின் மதிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக செட் செய்யப்படும். கோட் எண்ட் செக்ஷனினுள் எழுதப்படுகிறது. இன்புட் ஃபைலின் எல்லா வரிகளையும் ஆக் ப்ரோசஸ் செய்த பிறகு இந்த செக்ஷன் செயல்படுத்தப்படும். வேரியபிள் iக்கு ஒவ்வொரு இண்டெக்ஸின் மதிப்பு அல்லது ரோல் நம்பர் ஒன்றன் பின் ஒன்று இனிஷியலைஸ் செய்யப்படும். ஃபார் லூப்பின் ஒவ்வொரு ஐட்டரேஷனிலும் ஒரு குறிப்பிட்ட ரோல் நம்பருக்கான HRA பிரிண்ட் செய்யப்படும். டெர்மினலுக்கு திரும்பி ஃபைலை செயல்படுத்தவும். Ctrl Alt மற்றும் T கீகளை அழுத்தி டெர்மினலை திறக்கவும். cd கமாண்டை பயன்படுத்தி நீங்கள் தரவிறக்கி எக்ஸ்ட்ராக்ட் செய்த கோட் ஃபைல்களை வைத்துள்ள ஃபோல்டருக்கு செல்லவும். இப்போது டைப் செய்க awk ஸ்பேஸ் ஹைபன் சிறிய f ஸ்பேஸ் calculate_hra.awk ஸ்பேஸ் awkdemo.txt என்டரை அழுத்தவும். அவுட்புட் எல்லா மாணவர்களுக்குமான ரோல் நம்பர் மற்றும் HRAவை காட்டுகிறது. ரோல் S02வை கொண்ட மாணவருக்கான ரெக்கார்டை நான் நீக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அதனால் இண்டெக்ஸ் S02வில் உள்ள அரே எலிமெண்டை நாம் நீக்க வேண்டும். calculate_hra.awk கோடை பயன்படுத்தி நான் இதை செய்கிறேன். ஃபார் லூப்புக்கு முன் என்டரை அழுத்தி பின்வரும் கோடை டைப் செய்யவும். delete ஸ்பேஸ் HRA சதுர அடைப்பு குறிகளினுள் இரட்டை மேற்கோள்களினுள் S02. ஃபைலை சேமித்து டெர்மினலுக்கு மாறவும். டெர்மினலை கிளியர் செய்கிறேன். முன்பு செய்யப்பட்ட கமாண்டை பெற அப் ஆரோ கீயை அழுத்தவும். என்டரை அழுத்தவும். ரோல் நம்பர் S02வை கொண்ட மாணவருக்கான ரெக்கார்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் செய்யப்படவில்லை. அதனால் delete கமாண்டை பயன்படுத்தி எந்த அரே எலிமெண்ட்டையும் நீக்கலாம். இண்டெக்ஸுடன் அரேயின் பெயரை நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஒரு அரேயை நான் நீக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? delete ஸ்டேட்மெண்டில் அரேயின் பெயரை மட்டும் குறிப்பிடுவதன் மூலம் இதை செய்யலாம். இதை முயற்சிக்க கோடுக்கு மாறுவோம்.
delete ஸ்டேட்மெண்டில் இருந்து மேற்கோள்கள் மற்றும் சதுர அடைப்புக்குறிகளுடன் இண்டெக்ஸ் S02 நீக்கவும். ஃபைலை சேமித்து டெர்மினலுக்கு மாறவும். டெர்மினலை கிளியர் செய்யவும். முன்பு செயல்படுத்தப்பட்ட கமாண்டை பெற அப் ஆரோ கீயை அழுத்தவும். இப்போது என்டரை அழுத்தவும். நாம் எந்த அவுட்புட்டையும் பெறவில்லை என்பதை நீங்கள் காணலாம். முழு அரேயும் நீக்கப்பட்டுவிட்டது. awk built-in variables குறித்த ஒரு முந்தைய டுடோரியலில் argc என்பது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டுகளின் எண்ணிக்கையை உணர்த்துகிறது என்று நாம் கூறியதை நினைவுகூரவும். argv என்பது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டுகளை சேமிக்கின்ற ஒரு அரே ஆகும். அதன் மதிப்புகளை நாம் எப்படி காட்ட முடியும் பார்ப்போம். நான் argc_argv.awk இல் ஏற்கனவே கோடை எழுதிவிட்டேன். அதன் உள்ளுரையை சரிபார்ப்போம். கோட் awk begin செக்ஷனினுள் எழுதப்பட்டுள்ளது. முதலில் நாம் ஆர்குமெண்ட்டுகளின் எண்ணிக்கையை அதாவது argc-இன் மதிப்பை பிரிண்ட் செய்கிறோம். அடுத்து for லூப்பை பயன்படுத்தி iன் மதிப்பு 0விலிருந்து argc1 இருக்கின்ற வரைக்கும் நாம் லூப் செய்கிறோம். மேலும் இண்டெக்ஸ் iல் நாம் argv-ஐ பிரிண்ட் செய்கிறோம். டெர்மினலுக்கு மாறி ஃபைலை செயல்படுத்தவும். இப்போது டெர்மினலில் டைப் செய்க awk ஸ்பேஸ் ஹைபன் சிறிய f ஸ்பேஸ் argc_argv.awk ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3. இங்கு 1 2 3 என்பன கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டுகள் ஆகும். கமாண்டை செயல்படுத்த என்டரை அழுத்தவும். ஆர்குமெண்ட்டுகளின் எண்ணிக்கையை 4ஆக நாம் பெறுகிறோம். ஆனால் நாம் 3 ஆர்குமெண்ட்டுகளை மட்டுமே கொடுத்தோம் என்பதை நினைவுகூரவும். தனிப்பட்ட ஆர்குமெண்ட்டுகளை பார்ப்போம். இண்டெக்ஸ் 0வில் உள்ள முதல் ஆர்குமெண்ட் அல்லது argv உண்மையாக awk அதாவது கமாண்டின் பெயராகும். அடுத்து நாம் கமாண்ட் லைனில் கொடுத்த 3 ஆர்குமெண்ட்டுகளை கொண்டுள்ளோம். அதனால்தான் argc-இன் மதிப்பு நாம் கொடுத்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டுகளின் எண்ணிக்கை +1 ஆகும். மேலும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். built-in variable environment வேரியபிள்களின் ஒரு அசோசியேட்டிவ் அரே ஆகும். அரே எலிமெண்ட் இண்டெக்ஸுகள் environment வேரியபிளின் பெயர்களாகும். அரே எலிமெண்டின் மதிப்புகள் குறிப்பிட்ட environment வேரியபிள்களின் மதிப்புகளாகும். வெவ்வேறு environment வேரியபிள்களின் மதிப்புகளை எப்படி காணலாம் என்று பார்ப்போம். முதலில் நமது யூசர் நேமை பிரிண்ட் செய்வோம். environment வேரியபிள் யூசரின் மதிப்பை நாம் பிரிண்ட் செய்ய வேண்டும். கமாண்ட் ப்ராம்ப்டில் பின்வருவனவற்றை டைப் செய்யவும். என்டரை அழுத்தவும். லாகின் செய்த யூசரின் பெயரை அவுட்புட் காட்டும். இத்துடன் நாம் இந்த டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். சுருங்கச் சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஃபைலுடன் awk அரேயை பயன்படுத்துவது, ஒரு அரேயின் எலிமெண்ட்டுகளை ஸ்கேன் செய்வது, delete ஸ்டேட்மெண்ட், argv அரே மற்றும் environ அரே. பயிற்சியாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு குறிப்பிட்ட சலுகைகளை கணக்கிடவும். உதவித்தொகையின் 80% பேப்பர் பிரசன்டேஷன் சலுகையாக இருக்க வேண்டும். உதவித்தொகையின் 20% பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவாக இருக்க வேண்டும். சலுகைகளை 2 வெவ்வேறு அரேக்களில் சேமிக்கவும். ஒவ்வொரு சலுகைக்கும் தேவையான மொத்த தொகையும் ஆவரேஜையும் பிரிண்ட் செய்யவும். awk புரோகிராமில் இருந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் பாத்தின் மதிப்பை பிரிண்ட் செய்யவும். பின்வரும் இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதவும். உங்கள் நேரமிடப்பட்ட கேள்விகளை இந்த மன்றத்தில் முன்வைக்கவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு பண ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது ரிஷிதாம். கலந்து கொண்டமைக்கு நன்றி.